நேற்று நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு ஃபோனை எடுத்தேன். ஆனால் அரை மணி நேரம் கழிச்சு தான் ஆர்டரே போட்டேன். இது பெரிய விஷயம் இல்லை. அந்த 30 நிமிஷம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல பசி. சரி பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு ஃபோனை ஓப்பன் பண்ணி ஆப்புக்குள்ளே போய் அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரேட்டிங் நல்லா இருந்துச்சு. சரி ஆர்டர் பண்ணலாம்னு உள்ளே போய் ரிவ்யூவை பார்த்தேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு கீழே வந்தால் மணி வேஸ்ட்னு அடுத்த ரிவ்யூ. ஒருத்தர் என்னன்னா செம்ம டேஸ்ட்டுன்னு போட்டிருக்காரு, ஒருத்தர் என்னன்னா மணி வேஸ்ட்டுன்னு போட்டிருக்காரு. சரி இந்த ரெஸ்டாரண்ட் வேணான்னு சொல்லி வேற ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். அங்கே காம்போ ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரி இந்த ஹோட்டல்லையாவது ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் டெலிவரி சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரிடா இது சரிப்பட்டு வராது, சரி வேணான்னு சொல்லிட்டு அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டேன். சரி இப்படியே ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டேன். சரி வேணாண்டா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்ல அந்த ரெஸ்டாரண்ட் மெனுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி மறுபடியும் ரிவ்யூஸு, மறுபடியும் கம்பேரிசனு, மறுபடியும் யோசனை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டைம் பார்த்தேன் 30 நிமிஷம் ஆயிருந்துச்சு. பசி வேற, ஆனால் இன்னும் ஆர்டர் பண்ணல. அப்போ ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ஹோட்டலில் ஆர்டர் போட்டுட்டேன். சாப்பாடும் வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்ட பிறகும் அந்த அரை மணி நேரம் நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு மைண்ட் அதுலேயே ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே வெறும் பிரியாணி மட்டும் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. அடுத்து படம் பார்க்கணுன்னா படம் பார்க்கறத விட அதை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப அதிக நேரம் ஆகுது. யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு வீடியோ கூட பார்க்காம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே சரி வர 5 செகண்ட் வெளியே வந்துடுறோம். நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், 15 நிமிஷம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம், பார்த்துட்டு சரி ஓகேன்னு அதுவும் வெளியே வந்துடுறோம். அமேசான் ஓப்பன் பண்ணுறோம், சரி இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு கம்பேர் பண்ணிவிட்டு செட் ஆகலை, சரி அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். இது உங்களுக்கும் நடந்திருக்கும். சில நேரம் எனக்கு ஒரு டவுட் வரும், நமக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது நல்ல விஷயம் தானே. ஆமாம், ஆனால் நமக்கு டிசைட் பண்ண மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் டிவியை போடும்போது வீட்டில் என்ன வந்துச்சோ டிவியில் நம்ம அதையே பார்த்துட்டு இருந்தோம். ரிமோட்டே கையில் இருந்தாலும் சேனலாக மாற்றிட்டு இருக்க மாட்டோம். கடைக்கு போவோம், கடையில் என்ன ஐட்டம் வந்ததோ வாங்கிட்டு வந்துடுவோம். ஹோட்டலுக்கு போவோம், என்ன வேணும்னு கேட்போம், இதுதான் சொல்லுவாங்க, சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான், லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ரேட்டிங்ஸ் பார்க்கணும், ரிவ்யூ பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும், அப்புறம் தான் ஃபைனலாக முடிவு பண்ணுவோம். எனக்கு நேற்று ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த 30 நிமிஷம் ஆர்டர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 30 நிமிஷமும் யோசிச்சே போயிடுச்சுன்றது தான் என்னோட யோசனையே இப்போ. ஆனால் நான் ஃபைனலாக ஆர்டர் பண்ண பிரியாணி முதல்ல நான் பார்த்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்த பிரியாணி தான். இதுதான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. இவ்வளோ நேரம் சுற்றி வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். சரி உண்மையை சொல்லுங்கள், கடைசியாக எதுக்காக இப்படி தேவையை விட அதிக நேரம் யோசிச்சிங்க? பிரியாணியா, படமா, ஃபோனா, எதுவாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்களுக்கும் நடக்குதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.